நல்ல உதிரி உதிரியாக சாஃப்டான டேஸ்டான அரிசி மாவு புட்டு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ புட்டு செய்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் இப்போது இந்த கப்பில் 1.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நாம் வீட்டில் செஞ்ச அரிசி மாவாகவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் இதில் தண்ணி சேர்த்து புட்டு வேக வைக்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நாம் இப்போது 1.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்தோம். அதில் 3/4 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது பாதி அளவு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதுவுமே நமக்கு ஃபுல்லாக தேவைப்படாது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பசைஞ்சுக்கணும். சுடு தண்ணி எதுவும் சேர்க்கலை. நம்ம நார்மலாக குடிக்கிற ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக தண்ணியை சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரிசி மாவில் எல்லா பக்கத்துலேயும் தண்ணி நல்லா பட்டு ஈரப்பதமாக மாவு மாறத்தண்டியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டோன்னா நமக்கு தண்ணி அதிகமாயிரும். ஒவ்வொரு அரிசி மாவை பொறுத்து நமக்கு அதோட தண்ணி அளவும் மாறுபடும். அதனால் பாதி அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவு தண்ணி பாருங்கள் மீதி இருக்குது. நமக்கு அப்போது 1/2 கப்லேருந்து 3/4 கப்புக்கு உள்ளே தான் தண்ணி தேவைப்படுது. கை வச்சு இந்த மாதிரி பிடிச்சோன்னா ஒரு கொழுக்கட்டை ஷேப்புக்கு வரணும். அப்புறம் திரும்ப அதை நல்லா உதுத்து விட்டோன்னா இந்த மாதிரி உதிர்ந்து வரணும். இந்த மாதிரி நல்லா மாவு பசிச்சுக்கலாம். ஒருவேளை நாம் பிசைகிற மாவு கொஞ்சம் கட்டி கட்டியாக அங்கங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு சுற்று சுற்றிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4 செகண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு சுற்று சுற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்ல உதிரி உதிரியாக நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நாம் புட்டு வேக வைக்கிறதுக்குன்னு தனியாக பாத்திரம் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதில் வேக வச்சுக்கலாம். இல்லைனா இட்லி பாத்திரத்துலேயே துணி விரித்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா எப்படி பஞ்சு மாதிரி உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவு இருக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் புட்டு வேக வைக்கிற சட்டியை சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இப்போ புட்டு தட்டில் ஒரு சுத்தமான வெள்ளை துணியை விரிச்சிக்கலாம். விரிச்சிட்டு இந்த புட்டு மாவு எல்லாத்தையும் நல்லா அகலமாக பரப்பி விட்டு தட்டி வச்சுக்கலாம். மாவை ஒரே இடத்துல குவிச்சு வைக்காமல் இந்த மாதிரி நல்லா பரப்பி வச்சோன்னா நமக்கு நல்ல சமமாக வெந்து வரும். இப்போ துணி வச்சு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதை உள்ளே எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 8 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் நாம் வெல்லம் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நாம் 1.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நான் இன்றைக்கி வெல்லம் நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு கொஞ்சம் அளவோடு போதுங்கிறதால நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். நல்லா உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா 1.25 கப் வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுருந்தோன்னா நமக்கு கரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியே போதும். அது நல்லா கரைஞ்சி வரட்டும். இது வடிகட்டுறதுக்காக தான் நாம் இப்போ கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா வெல்லத்தில் எப்போதுமே தூசு மண்ணெல்லாம் இருக்கும். வடிகட்டிட்டு பயன்படுத்துறது நல்லது. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பேனில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம கரைச்ச வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு கொதிக்க விட்டு வெள்ளைப்பாகு கரெக்டான பக்குவத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து இப்போ திக்காகி வந்திருக்கு பாருங்கள். பாகு நமக்கு நல்லா இந்த மாதிரி திக்காகி வரணும்.
பாகு கரெக்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் போட்டு பார்த்தோன்னா நமக்கு பாகு கரையாமல் இருக்கணும். அப்புறமா கையால் எடுத்தோன்னா கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டை உருட்டுறதுக்கு வரணும். அந்தளவு நம்ம கரெக்டான பக்குவத்தில் பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவு பாருங்கள், இது கரெக்டாக வரல. இப்போ திரும்ப நாம் எடுத்து தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வருது. இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டினோன்னா கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டை உருட்டுறதுக்கு வந்ததுன்னா அது கரெக்டான பக்குவத்தில் நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாகு நல்லா சூடாக இருக்கும்போதே நாம் புட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது 8 நிமிஷம் ஆயிருக்கு. புட்டு மாவு நமக்கு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக நல்லா உதிரி உதிரியாக நமக்கு புட்டு ரெடியாக இருக்குன்னு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தட்டும்போது இப்போ கொஞ்சம் அங்கங்கே கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும். அது கரண்டி வச்சு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே நல்லா உதிரியாக ஆகிரும். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நாம் மற்ற பொருட்கள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடியாக இல்லைன்னா ஒரு 2-3 ஏலக்காய் நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் துருவல் சேர்க்குற அளவுங்கிறது நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கலாம். நமக்கு குறைய தான் தேவைன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பூ 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். தேங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை இந்த மாதிரி குக் பண்ணாமல் நாம் அப்படியே துருவி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கிது. அதனால் நல்லா அதிகமாக நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகுவை ஒரு 2 தடவையாக பிரிச்சுட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இப்போ பாதி அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெள்ளைப்பாகு நல்லா சூடாக இருக்கும்போதே புட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா அது திக்காகிரும். அப்புறமா நமக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாகிரும். ஃபஸ்ட்டு பாதி வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதி பாதி வெள்ளைப்பாகுவை சேர்த்துக்கலாம். இப்போது மீதி இருக்கிற எல்லா வெள்ளைப்பாகுவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெள்ளைப்பாகு சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நல்லா கையை வச்சு உதுத்து விட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு நல்ல உதிரி உதிரியான புட்டு ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சம் கை வச்சு மிக்ஸ் பண்ணுற சூட்டில் தான் இருக்குது. அதனால் நான் இப்போது கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி கையால் எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சோன்னா ஒரு கொழுக்கட்டை ஷேப்புக்கு வரும். இந்த மாதிரி சாப்பிட விரும்புகிறவங்க இப்படியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம உதுத்து விட்டுடலாம். நாம் இன்றைக்கி புட்டாகவே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த புட்டை அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். இதோட சுவையை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்காக நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது இந்த புட்டு இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். அதில் நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நெய் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அளவு முந்திரி பருப்பு நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரத்தண்டியும் மிதமான தீயில் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை புட்டில் போய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் புட்டு ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.